வழக்கறிஞர் லட்சபதி ராய் எழுதிய நாடார் வரலாறு கருப்பா காவியமா என்ற நூலை மதுரை உலக தமிழ்ச்சங்க அரங்கில் வெளியிட நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக அந்த நூலை வெளியிட தமிழ்ச்சங்கம் அனுமதி மறுத்தது ஏன் என்பது தொடர்பாக நூல் ஆசிரியர் லட்சபதி ராயுடன் நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு அந்த நிலா நடத்துவதற்கு தமிழ்ச்சங்கத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. முதலில் அவங்க சொன்ன தகவல், எங்களுக்கு இந்த நூலுடைய பெயர் தெரிவிக்கப்படலை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அனுமதி வாங்கும் பொழுது நூலுடைய பெயர் முடிவாகலையா, எதனால் நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த தகவல்? இல்லை, அந்த தமிழ்ச்சங்கம் இடம் தர மறுத்ததுக்காக சொல்கிற 3 காரணங்கள் சொல்கிறாங்க. 3 காரணங்கள். ஒன்று, அந்த தலைப்பு நாடார் வரலாறுன்னு மட்டும்தான் இருந்துச்சு, கற்ப காவியாண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது அரசுக்கு எதிர்மறையாக பேசக்கூடியவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசுக்கு எதிர்மறையாக வருவாங்கன்றது தவிர இது ஒரு கம்யூனல் ஓவர்டோன்ஸ், அதாவது இது சாதியமோ மதம் தொடர்பான ஒரு விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த நூல் இருக்கும் அப்படின்னு கருதுகிற 3 காரணத்துக்காக இந்த நூலை வெளியிடுவதற்கு இடம் தர மறுக்கிறோம்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இந்த 3 காரணங்களையுமே உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் வர்றவங்க பேச போகிறாங்களே வெளிய, இன்னொன்று, ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா விதமான கருத்துக்களுக்கும் இடம் இருக்கணும். வெறுமனே ஒரே கருத்துக்கள் அரசை பாராட்டியே பேசிட்டு ஜால்ராடிச்சுட்டே இருக்கணும்னா அதுக்கு ஒரு விழாவே தேவையில்லை. ஒரு மக்களுக்கு ஒரு மாற்று கருத்துக்கு இடம் இருக்கிறது தான் ஜனநாயக நாடு. அதனால இந்த 3 கருத்துக்களுமே தவறான கருத்துக்கள் என்று நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. நாடார்களுடைய வரலாறு கருப்பா காவியா அப்படின்னு சொல்லும் பொழுது, கருப்புங்கிறது பகுத்தறிவையும், காவி என்பது ஆன்மீகத்தையும் குறிக்குது அப்படின்னு பார்க்கணும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையாக அதை அப்படியே எடுத்துக்கலாமா? நிச்சயமா இன்னைக்கு கூட ஆன்மீகத்துல ஒரு சில நாடார்கள் ஈடுபட்டாலும் கூட அவர்களால் ஒரு மதுரை மீனாட்சியம்மன் கோயில்லையோ இல்லாட்டி திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில்லையோ இல்லாட்டி சுசீந்திரம் கன்னியாகுமரி சுசீந்திரம் கோயில்லையோ அவர்களால் பூசாரிகளாகவோ அர்ச்சகர்களாலோ பணியாற்ற முடியாது. அதற்கான காரணம் என்னன்றதை நம்ம ஆராயும் போது நிச்சயமாக நம்ம இதில் நம்ம ஆன்மீகம் கருப்பு காவி இல்லை, நம்மளுடைய நிறம் கருப்பு அப்படின்னு உணர வேண்டிய ஒரு சூழல். அதனால நிச்சயமா அந்த நிறம் கருப்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.